ராதிகா, நான் இப்போ சொல்ல போற விஷயத்துல நீ எடுக்க போற முடிவும் ரொம்ப முக்கியமானது. அதான் உன்கிட்ட நேர்ல பேசுறதுக்காக வந்திருக்கோம். என்ன அண்ணையா? அக்கா, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியலக்கா. எதுவா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் விளக்கமாவே சொல்லுங்க. சொல்லுங்கக்கா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. புதன்கிழமை உனக்கும் பர்வேஷ்க்கும் கல்யாணம்னு நினைச்சிட்டு இருக்கல? அது நடக்காது ராதிகா. ஏன் நடக்காது? உனக்கு நிச்சயம் பண்ணிருக்காங்களே பர்வேஷ். அவரோட உண்மையான பேரு பர்வேஷ் இல்ல, சர்வேஷ். சர்வேஷ் யாருன்னு தெரியுமா? என் தங்கச்சி ஜோதிகாவோட ஹஸ்பண்ட். இத கேக்குற உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா நடந்த விஷயம் முழுசையும் சொல்றேன், கேட்டுக்கோ. சர்வேஷ பர்வேஷ்னு பேரு மாத்தி உன்னை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்தானே அனந்தகுமார், அவனோட உண்மையான பேரு நந்தகுமார். அவனோட பொண்டாட்டி தான் இந்த ராதா. இவள காதலிச்சு ஏமாத்தி கர்ப்பமாக்கி என் தங்கச்சி ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த அனந்தகுமார் பிளான் பண்ணான். அது முடியாம போனதுனால சர்வேஷும் ஜோதிகாவையும் கடத்திட்டு போய் மெமரி லாஸ் பண்ணி அவங்களோட எல்லா பழைய நினைவுகளையும் அழிச்சிட்டு சர்வேஷ பர்வேஷன் பேரை மாத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஜோதிகாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக திட்டம் போட்டு இவ்ளோ தப்பையும் பண்ணிட்டு இருக்கான். அந்த பாவி நந்தகுமார் இதை மட்டும் செய்யல ராதிகா. பூமிக்கு அக்காவோட வீட்டுக்காரரு மதன் மாமா நந்தகுமார கொலை பண்ணிட்டதா நாடகமாடி கோர்ட்டையும் சட்டத்தையும் ஏமாத்தி இப்போ மதன் மாமாக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கான். இப்ப நடனா மாறு வேஷத்துல கண்ட ஊரை சுத்திட்டு கடைசியா ஜோதிகாவோட வாழ்க்கையும் உன்னோட வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அது நாம நடக்க விடக்கூடாது ராதிகா. ராதிகா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதோ இந்த போட்டோஸ பாரு. இந்த போட்டோஸ பாரு. பாருடா, பாரு, நீயே பாரு. இப்ப எல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கோம்ல? என்ன பதில் சொல்ல போற? நீ சொல்ல போற பதில்ல தான் உன் ஃப்ரெண்டு ஜோதிகாவோட வாழ்க்கை, இதோ இந்த ராதாவோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை எல்லாம் அடங்கி இருக்கு. சொல்லு, இந்த கல்யாணம் நடக்கணுமா? உயிருக்கு உயிரை பழகிட்டு நீயே உன் ஃப்ரெண்டு ஜோதிகாவோட வாழ்க்கைக்கு எதிராக ஆகலாமா? அவ சந்தோஷத்தை நீயே கெடுக்கலாமா? இது நியாயமாடா? நீயே சொல்லு. நீ நல்லா படிச்சவ, விவரம் தெரிஞ்சவ. இது எல்லாத்தையும் விட நீ ரொம்ப நல்லவ. அதனால
நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாடா. என்னை என்ன சொல்ல சொல்றீங்க? பர்வேஷ தூக்கி எரிஞ்சிடுன்னு சொல்ல சொல்றீங்களா? அவ என் மனசுக்குள்ள இருக்கா. அவளை என்னால தூக்கி எறிய முடியாது. பர்வேஷ் தான் என் புருஷன்ற நினைப்பை என் மனசுல வளர்த்து விட்டுட்டு இப்ப அத வேறோட பிடிங்க எறிய சொன்னா அது எப்படி முடியும்? நினைச்சா ஏத்துக்கிறதுக்கும் வேணானா அழிக்கிறதுக்கும் என் மனசு என்ன சின்ன குழந்தைகிட்ட இருக்கிற ஸ்லேட்டா? கல்லுல எழுதின எழுத்து மாதிரி என் பர்வேஷ் என் மனசுல ஆழமா பதிச்சிருக்கான். அவர் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன் நீ பேசாம நிக்கிற? நீ இப்படிதான் சொல்ல போறியா? சொல்லலையா? நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தல. இப்போ என் மனசுல ஆசையெல்லாம் வளர்த்துட்டு சொல்லலையா? சொல்லு சொல்லலையா? பட்டணத்து மாப்பிள்ள படிச்ச மாப்பிள்ளன்னு நீங்க தானே இப்படி எல்லாம் சொல்லி என் மனசுல ஆசையை வளர்த்தீங்க. இப்ப என்னடைய சொல்ல போற? சொல்லு சொல்லலையா? இப்ப என்ன சொல்ல போற? ராதிகா, யாரும் செஞ்ச தப்புக்கு நான் பலியா? ராதிகா, என் மனசுல இருக்கிற ஆசை யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? பர்வேஷம் சர்வேஷம் ஒரே ஆளு தெரியாம என் மனசை பறி கொடுத்துட்டேன். ராதிகா, இப்ப என் மனசை மாத்திக்கொள்ள எப்படி முடியும்? ராதிகா, ராதிகா, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை முக்கியம்னா அப்படிதானே எனக்கும். இது ஏன் அண்ணைய உனக்கு புரியாம போச்சு? அம்மா, தெரியாம நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிடுமா. நானும் உனக்கு வெளிநாட்டுல நல்ல மாப்பிள்ளைய பாக்கணும்னு ஆசையில அந்த சர்வேஷ பத்தி விசாரிக்காம நான் அப்படி எல்லாம் பண்ணிட்டேம்மா. அம்மா அம்மா தங்கச்சி, இத பாருமா, இது பாருமா, தப்புதான் அம்மா, அண்ணா பண்ணது தப்புதான். இந்த வாட்டி என்ன மன்னிச்சிடு தங்கச்சி. என்னால பர்வேஷம் மறக்க முடியாது. அது இல்ல, என் மனசை மாத்திக்கவும் முடியாது. இல்லம்மா இல்லம்மா இல்ல, என்ன கட்டாயப்படுத்துனீங்கன்னா என் உயிரை நானே மாற்றிப்பேன். ராதிகா, ராதிகா, சொல்றது ராதிகா. இல்ல வேணாம். இங்க பாரு ராதிகா, 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 என்ன பண்ற நீ? ராதிகா, ராதிகா, கதவு தர. ராதிகா, கதவு தர, ராதிகா, நீ சொன்னதா கதவு தர. அம்மா, கதவு தரப்பா, அம்மா. ராதிகா, அம்மா. கதவு தர ராதிகா, 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 கதவு சொல்லுமா. ராதிகா, ப்ளீஸ் சொல்லுங்க, ராதிகா. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. கதவு தர, நாங்க தப்பு பண்ண மாட்டோம். ப்ளீஸ் கதவு தர. கதவு உடைச்சிடலாமா? ஐயோ ராதிகா, ஏதோ தப்பு நடக்குது. ராதிகா, கதவு தர. நம்ம எல்லாரும் சேர்ந்து ராதிகா. ராதிகா, ராதிகா, சொல்றத கேளு ராதிகா. ராதிகா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீயோட சந்தோஷமா வாழ போறோம்னு சொன்னேன். அதுக்குள்ள என்னாச்சுன்னு பாத்தியா? ராதிகா, ப்ளீஸ் ராதிகா. இப்ப நான் என்ன பண்றது? உன்னை நான் வேணான்னு சொல்றதா இல்ல என் உயிரை விடுறதா? அம்மா, அம்மா, ராதிகா, கதவு தர. கதவு தர, ராதிகா. இது பாருமா, சொல்றது கேளு, அண்ணா கூப்பிடுறேன், கதவு தர ராதிகா. ராதிகா, ஒண்ணுதான். இப்போ இப்போ நீ கதவை திறக்கிற, நான் கூட தற்கொலை பண்ணி சத்துருவேன். அப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது. இப்போ நீ கதவு திறக்கலன்னா நான் சத்தியமா என் உயிரை விட்டுருவேன். நீ கதவை தர ராதிகா. ராதிகா, ஒண்ணுதான். ராதிகா, இத பாரு ராதிகா. அம்மா, அம்மா, கதவு தரம்மா. ராதிகா, கதவு தர ராதிகா. சரிதாம்மா, நானும் போறேன். சுதனண்ணா, சுதனண்ணா, என்ன பண்றீங்க? அப்பதான் சின்ன பொண்ணுனா நீங்களே இப்படி பண்றீங்களே.
நீங்க அவளுக்கு ஏதாவது சமாதானம் சொல்லி அவளை வெளியே கூப்பிடுங்க. அதை விட்டுட்டு நீங்களும் இப்படி பண்றீங்க. கதவை திறமா ராதிகா. ராதிகா கதவை திறக்க போறியா இல்லையா? இப்படி கதவு திறக்கல நான் என் உயிரை விட்டுருவேன். ராதிகா ராதிகா என்னடா இது? ராதிகா 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 உன் மனசு படுற வேதனை எங்களுக்கு புரியுது. என்ன சொல்லி உன்னை சமாதானப்படுத்தணும்னு சத்தியமா எனக்கு தெரியல. இருந்தாலும் சூழ்நிலை இப்போ முன்னாடி எங்களை கொண்டு வந்து நிறுத்திருச்சு. அதனாலதான் நான் இப்ப என்ன செய்யணும்? ராதிகா நான் இப்ப சொல்ல போறது எங்களுக்காக மட்டும் இல்ல, உன் நல்லதுக்காகவும் தான் சொல்றோம். கடைசி நேரத்துல இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு நீ ஏமாற்றத்துக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் இப்பவே உன்கிட்ட சொல்றோம். கொஞ்சம் நினைச்சு பாருடா, நீ கல்யாண மேடை வரைக்கும் வந்து இந்த உண்மை தெரிஞ்சு கல்யாணம் நின்னு போனா அந்த ஏமாற்றத்தை அப்ப உன்னால தாங்கிக்க முடியுமா? சொல்லு, தாங்கிக்க முடியுமா? அதனாலதான் இப்ப நாங்க சொல்ற மாதிரி எல்லாம் நீ கேட்டேன்னா உன் ஃப்ரெண்டு ஜோதிகாக்கு அவளோட கனவு சர்வேஷம் கிடைப்பாரு. என் வீட்டுக்காரர் மதன் மச்சான தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்திடலாண்டா. உன் வாழ்க்கையும் வீணாகாம காப்பாத்திடலாண்டா. அதனால நீ சர்வேஷ் கிட்டயும் நந்தகுமார் கிட்டயும் கல்யாணம் வரைக்கும் இந்த உண்மைய நீ தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்காத. இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரியே நீ நடிக்கணும். அப்பதான் அந்த நந்தகுமார் கல்யாணத்துக்கு வருவான். அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க முடியும். ராதிகா, நடந்தது நடந்து போச்சு. இதோட தப்பிச்சிட்டோன்னு உன் மனசை தேத்திக்கோ. உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ இல்ல உங்க அண்ணன் சுதன் செஞ்ச புண்ணியமோ தெரியல, உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அயோக்கிய நந்தகுமார் பத்தியும் அந்த பர்வேஷ் யாருங்கத பத்தியும் உனக்கு தெரிய வந்துச்சு. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்க போகுது. ஆமா ராதிகா, என்னடா யோசிக்கிற? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். என் மனசுல இருக்கிற பர்வேஷோட நினைப்ப அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமான்னு எனக்கு தோணல. தங்கச்சி என்ன இருந்தாலும் நான் அதுக்கு முயற்சி பண்றேன். இப்ப நான் உங்க திட்டத்துக்கு சம்மதிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி எதுவும் தெரியாத அப்பாவியா நான் கல்யாணம் வரைக்கும் நடிக்கிறேன். அந்த படுபாவி நந்தகுமார விடக்கூடாது. சட்டத்துல அவனை ஒப்படைக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு எப்போ உதவியா இருப்பேன். சாரிடா, சாரி. அழாத, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குடா. சாரி. ராதிகா, என்கிட்ட பேசணும் தானே வந்த, அப்படியே பேசாம இருக்க? உன் முகத்தை பார்த்து என்னால பேச முடியல.
என்னாலயும் தான். இப்படி ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில நம்ம சந்திப்போன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம 2 பேருக்கும் ஒரே நினைப்பு, ஒரே மனசு, ஒரே ஃபீலிங்ஸ் இருந்த நாம இப்போ ஒருத்தர் பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். இத விதின்னு சொல்றதா இல்ல விதி செஞ்ச சதின்னு சொல்றதா எனக்கு ஒண்ணும் புரியல ராதிகா. என் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. உன் மனசு காயப்பட்டதுக்கு நான் காரணமாயிட்டேன் அப்படின்னு பார்த்தா அதே குற்ற உணர்வு தான் எனக்கும். என்கிட்ட மட்டும் காலத்தை மாத்திர மாதிரியான சக்தி இருந்திருந்தா 2-3 மாசத்துக்கு முன்னாடி நடந்தத மாத்திருப்ப. நடந்ததை மாத்தவும் முடியாது. அதே நேரத்துல மனசுல இருக்கிறத மறக்கவும் முடியாது. பர்வேஷ் தான் சர்வேஷ். அவருதான் உன்னோட ஹஸ்பண்ட்னு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா எனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துருக்கவே மாட்டேன். அவர் நிழல கூட நான் ரசிச்சிருக்க மாட்டேன். நான் மட்டும் சர்வேஷ கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நானே அவரை உனக்கு கட்டி வச்சிருப்பேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? காலேஜ்ல படிக்கும் போது எனக்கு வர மாப்பிள்ளைய நீ செலக்ட் பண்ணணும், உனக்கு வர மாப்பிள்ளைய நான் செலக்ட் பண்ணணும்னு அடிக்கடி விளையாட்டுத்தனமா பேசிப்போம். ஆனா இப்போ 2 பேரும் ஒரே மாப்பிள்ளைய தான் செலக்ட் பண்ணுவோன்னு தெரியாம போயிடுச்சு ஜோதிகா. நம்ம பேசிக்கிறதையும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பார்த்து நம்ம கூட படிக்கிறவங்க எல்லாம் பாருங்கடி, உங்க 2 பேருக்கும் ஒருத்தனே புருஷனா வரப்போறான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்ப உண்மையாகிற மாதிரி ஆயிப்போச்சு. பேசு ராதிகா, பேசு. ஏன் இப்ப மௌனமாயிட்ட? விடை தெரியாத கேள்வி வரும்போது மௌனம் தானே பதிலா இருக்கும். மௌனம் தான் உன் பாஷைனா எனக்கு இப்போ கண்ணீர் தான் பாஷை. ஜோதிகா, மழை நீருக்காக மட்டுமே ஏங்கி நிக்கிற சாதக பறவை மாதிரி பர்வேஷ்காக மட்டுமே ஏங்கி நிக்கிற நிலைமை எனக்கு. ஆண்மையில் தோகையை விரிச்சு ஆனந்த நடனம் ஆடும்போது அது ஆனந்த கண்ணீர் விடும். அந்த ஆனந்த கண்ணீரை பெண்மையில் தன்னோட அழகுல ஏந்திக்கணும் சொல்லுவாங்க. அதே மாதிரி சர்வேஷ என் மனசுல ஏந்தி நிக்கிற, அவரை சிந்தாம சிதறாம எனக்குள்ள வச்சு பாதுகாப்ப. ஒரே ஆண் என் மனசுல பர்வேஷாவும் ஓ மனசுல சர்வேஷாவும் இடம் பிடிச்சிருக்காரு. இப்ப 2 பேர் மனசுல இருக்கிற அந்த ஆணை யாராவது ஒருத்தர் டெலீட் பண்ணி தான் ஆகணும். அதை யார் செய்யறது? அத நீதான் முடிவு பண்ணணும். ஆமா, நீ சரியாதான் சொல்ற. என் மனசுல இருக்கிற ஸ்கிரீன்ல இருந்து பர்வேஷை நான் டெலீட் பண்ணிடுறேன். பட் அவரை என் மெமரியில எப்பவும் பதிஞ்சுதான் இருப்பாரு. இதோ வரேன்னு சொல்லிட்டு போனான்னு இன்னும் ஆளே காணமே. ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. சரி, வெளியில போய் பாப்போம். வாழைப்பழம், வாழைப்பழம், வாழைப்பழம்,
வாழைப்பழம் டசன் 40 வாழைப்பழம் டசன் 40 வாழைப்பழம் 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 மஞ்சள் வாழைப்பழம் 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 யோ இல்லையா யோ இல்லையா யோ இல்லையா யோ காசை கொடுத்துட்டு போயா காசு கொடு காசை கொடு நீ வாட்டு பழத்தை எடுத்துட்டு வர உன்னை தாயா கேக்குறேன் காசை கொடு காசை குடியா தர இரியா யோ உன்னை தாயா கேக்குறேன் காசை கொடு காசை குடியா காசு கொடுக்காம வாழைப்பழத்தை ஏன் தூக்கிட்டு வர இந்த யோ என்ன 2000 ரூபாய் கொடுக்குற 100 ரூபாய் குடியா யோ சில்லறை யாரையா கொடுக்கறது 100 ரூபாய் இருந்தா கொடு 100 ரூபாய் இருந்தா கொடு யோ இத வச்சுட்டு நான் என்னையா பண்றது 100 ரூபாய் இருந்தா குடியா 100 ரூபாய் குடியா இத வாங்கிட்டு 100 ரூபாய் குடியா 100 ரூபாய் கொடு போயா அட பாவி என்னடா இது 2000 ரூபாய் கொடுத்துட்டு ஓடுறான் இதுக்கு எங்க போய் சில்லறையா மாத்துறது 2000 ரூபாய் வச்சுக்கிறதுக்கே பயமா இருக்கு எப்ப ரைடு வரும்னே தெரியலையே சில்லற பிரச்சனையோடு இருந்த இந்தியாவில் சில்லறையே பிரச்சனையாக மாறினது இந்த 2 மாசத்துல தான். ஏடிஎம்ல பணம் வந்தா என்னமோ எக்ஸாம் ரிசல்ட் வந்த மாதிரி ஃபீல் பண்ணது இப்பதான். ஆனா ஏடிஎம்ல காசு இருக்கானே தெரியாம நிறைய பேர் கியூல நின்னது கடந்த 2 மாசத்துல தான். குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகமாக நடந்தது இந்த 2 மாசத்துல தான். சேஞ்ச் இல்லைன்னு எல்லா உண்டிலும் உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ். எவ்வளோ வச்சாலும் தாங்குவோம்.